வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 56 காண்போமா? துருவனின் உபவாசமும் தவமும். துருவனின் உபவாசம் பற்றி ஸ்ரீ சுகர் மிக அழகாக எடுத்து கூறுவதை நாமும் அனுபவிப்போம். ஸ்ரீமத் பாகவதம். த்ரிராத்னாந்தே த்ரிராத்னாந்தே கபித்த பதராசனக ஆத்மவிருத்தி அனுசாரேன மாசம் நின்யே அரச்சயன் ஹரிம். துருவ மகாராஜா முதல் 1 மாதம் தனது உடலை காத்து கொள்வதற்காக 3 நாட்களுக்கு ஒரு முறை கனிகளையும், அதாவது விளாம்பழங்களையும், இலந்தை பழத்தையும், கொட்டைகளையும் உண்டார். பக்தன் தன்னுடைய நாவை திருப்திப்படுத்துவதற்காக உண்ணக்கூடாது, ஆடம்பரமாகவும் உண்ணக்கூடாது. நம் உடலை நலமாக வைத்திருக்க வேண்டும் அளவிற்கு ஒருவன் உண்ண வேண்டும் என்று பகவத்கீதை கூறுகிறது. துருவன் தனது நாட்களை எத்தனை கடுமையானதாக கழித்தார் என்பதை பின்வரும் ஸ்லோகங்கள் சொல்லும். பகவானிடத்து பக்தனாவது எளிதான காரியமல்ல. ஆனால் இக்காலத்தில் துருவ மகாராஜாவின் துறவு நெறிகளை பின்பற்றுவது எளிதன்று. எனினும் குருவினால் அளிக்கப்பட்ட ஒழுங்கு விதிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். ஸ்ரீமத் பாகவதம். त्वतीयं सदा मासं षष्ठे षष्ठे अर्पकोदिने तृणपर्णादिभिसीर्णैः कृतानो अप्यर्चयन् विभुम्. துருவ மகாராஜா 2வது மாதத்தில் 6 நாட்களுக்கு ஒரு முறை காய்ந்த புற்களையும் இலைகளையும் உண்டு தனது தவத்தினை தொடர்ந்தார். 3வது மாதத்தில் 9 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீரை மட்டுமே அருந்தினார். 4வது மாதத்தில் துருவ மகாராஜா தனது மூச்சினை கட்டுப்படுத்துவதில் வல்லமை பெற்றார். அதனால் அவர் 12 நாட்களுக்கு ஒரு முறை காற்றை மட்டுமே உட்கொண்டார். இவ்வாறு தனது நிலையில் உறுதியாக இருந்து பகவானை வழிபட்டார். 5வது மாதத்தில் தனது மூச்சினை கட்டுப்படுத்தி எந்தவித அசைவுமின்றி ஒரு தூணை போன்று ஒற்றை காலில் நின்று தனது மனத்தினை முற்றிலும் பகவான் மீது ஊன்றி வழிபட்டார். துருவ மகாராஜா புலன்களையும் அதற்குரிய ஆசைகளையும் கட்டுப்படுத்தி வேறு எதிலும் தன் கவனம் சிதறாது தன் மனத்தினை முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணனின் மேல் நிலைநிறுத்தி வழிபாடு செய்தார். தியானத்திற்குரிய யோக விதிமுறைகள் இங்கு விளக்கப்பட்டுள்ளன. ஒருவன் தனது மனதை வேறு எந்த பொருட்களின் மீதும் கவனம் செலுத்தாது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மீதே நிலைநிறுத்த வேண்டும். அருவமான ஒன்றின் மீது தனது கவனத்தை செலுத்தி தியானம் செய்யக்கூடாது. அவ்வாறு செய்வது காலத்தை வீணாக்குவதாகும், தேவையற்ற துன்பத்தை தருவது என்று பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். இந்த இடத்தில் துருவ மகாராஜா எப்படி படிப்படியாக விரதம் இருக்க வேண்டும் என்பதனை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். திடீரென எதையும் உடனடியாக செய்துவிட முடியாது. அது விரதமாக இருந்தாலும் படிப்படியாக பழகிக்கொண்டு அதில் முன்னேற வேண்டும். ஸ்ரீமத் பாகவதம். ஆதாரம் மகத்தாதீனாம் பிரதான புருஷேஸ்வரம் பிரம்மதாராயமானஸ்ய த்ரயோ லோகா சகம்பிரே. துருவ மகாராஜா இவ்வாறு அனைத்து உயிர்களின் நாயகராகவும் எல்லாவற்றிற்கும் மூலாதாரமாகவும் விளங்குகின்ற பகவானை பற்றி கொண்டவுடன் 3 உலகங்களும் நடுங்கத் தொடங்கின. அவர் பரபிரம்மத்தினை தியானம் செய்ய தொடங்கினார். இந்த ஸ்லோகத்தில் பிரம்மம் என்னும் சொல் மிகவும் முக்கியமானது. பிரம்மம் என்பவர் மிகச் சிறந்தவர் என்பது மட்டுமன்று, அளவில்லாத தூரத்திற்கு அவரது சக்தியினை விரிக்க வல்லவர் என்றும் பொருள். அப்படி இருக்க இவரை எப்படி துருவ மகாராஜாவினால் தன் இதயத்தில் பிடிக்க முடிந்தது? தன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு தன்னில் அனைத்து பொருட்களையும் ஆன்மீகங்களையும் கொண்டிருப்பதனால் அவரை காட்டிலும் உயர்ந்தது எதுவும் இல்லை. துருவ மகாராஜாவின் இதயத்தில் பரபிரம்மம் இடம் பெற்றவுடன் அவர் கனமாக எல்லாவற்றை காட்டிலும் மிக கனமாக ஆனதினால் உலகிலும் இருக்கும் அனைத்தும் ஆன்மீக உலகமும் நடுநடுங்கின. துருவனின் தவத்தால் அகிலமே நடுங்கியது. அவன் மனதில் இருப்பது பகவான் அல்லவா? அடுத்து நடக்கப் போவது என்ன? பகுதி 57 காண்போமா? இந்த வீடியோவில் வரும் கண்ணன் அலங்காரங்களை செய்து அனுப்பியவர் ஸ்ரீமதி அனுராதா விஸ்வேசன் அவர்கள். நன்றி மேம். நன்றி. வணக்கம்.